நண்பர்களுக்கு வணக்கம். செம்பருத்தி மலர் அதி அற்புதமான ஒரு மலராக பார்க்கப்படுகிறது. எனது வாஸ்து பயணத்தில் கிடைத்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் கிடைத்த அந்த விஷயம் எதுலையும் படிக்கிறது கிடையாது. என்னுடைய சுற்றுப்பயணம் தானே ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது. பயணம் என்பது சின்ன விஷயம் கிடையாது, ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஒவ்வொரு மனிதருக்கும் பயணப்பட்டால் மட்டுமே, இப்போ பயணப்படல அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவை கண்டுபிடித்திருக்க முடியாது. அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் பயணத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கின்ற செம்பருத்தி பூவில் கருப்பட்டி, பச்சரிசி மற்றும் தேங்காய்ப்பால் கலந்து காய்ச்சி அதனை அருந்தும் பொழுது, சூடு செய்து அருந்தும் பொழுது அதில் மிகப்பெரிய தாது விருத்தி போன்ற உடல் பலம், ரத்தம் சுத்தமாகிறது போன்ற விஷயங்களை கொடுக்கிறது என்கிறது நம்முடைய சித்த வைத்தியம் கூறுகிறது. செம்பருத்தி மலையில் தலையில் படும் பொழுது ஆயுளை கூட்டுவதாக நம்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்போ காலையில் மாலையில் செம்பருத்தி மலர் தலையில் தட்டுவது போல தொட வைப்பது நல்லது. அப்படிப்பட்ட செம்பருத்தி மலர் என்பது ஒவ்வொரு இல்லத்திலையும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பதிவு. அது இயற்கையான செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தியாக இருக்க வேண்டும். செயற்கையாக வைப்பது தவறு, சிகப்பு செம்பருத்தியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் என்பது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பயணத்தில் தென்காசி மாவட்டத்தின் ஆலங்குளம் பகுதியில் வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை அழைக்கும் போது உங்களிடம் வருவேன். நன்றி, வணக்கம்.